பார் ஸ்டாமினாக்காக இன்னும் வச்சிருக்கேன் அந்த பஞ்சு மிட்டாய். வெல்கம் மௌல காலிக்கோ அப்படின்னு போட்டுருக்கேன். உன் பூஸ்ட் இங்கே நசங்கி சோங்கி போயிடுச்சு. என்ன ரெண்டா சுத்துது? 108 கால் பண்ணுங்கப்பா. முடியலப்பா என்னால. அவங்க சொன்னது வேற யாரையும் இல்லைங்க. ஒன்னே முன்னே ரெலே நாளே ஆச்சு. இந்த பாடி போகும்போது மீன் பாடி வண்டியில தான் கூட்டு போனோம். வந்துட்டோம் ஃபைனலி. ஹலோ, இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோம் மிஸ்டர் ரகு சொல்லுங்க. எங்கேயும் போகல, எல்லா இடத்துக்கும் போகலான்னு கோவிலுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். நம்ம வந்துட்டு ஒரு வேர்ல்ட்லேயே கொஞ்சம் ஃபேமஸான ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம். இங்கே வந்து வேர்ல்டில் இருக்கிற நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வருவாங்க. மலை உச்சியில் இருக்க அந்த கோவில், அந்த கோவில் பேர் வந்துட்டு மௌலகாளிகா கோவில் போல இருக்கு. அம்மன் கோவில் தான். நம்ம போய் பார்ப்போம். நாங்கள் இப்போ வாக்கிங்லேயே போக போகிறோம். எவ்வளோ தூரம் வாக்கிங்கில் போக போகிறோன்னு தெரியல. மேலே என் கீழே மூச்சு. எனக்கு வாக்கிங் பிரச்சனை இல்லை, நீ டாக்கிங் பண்ணாமல் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வாக்கிங் டாக்கிங் இது எதுக்குன்னா என்கிட்ட சொல்கிறா மேலே ஏறும்போது ஸ்டாமினா வேணுமா, அதுக்காக வாங்குறாங்களா மேடம். எஸ், மேலே ஏறும்போது கொஞ்சம் மயக்கெல்லாம் வந்ததுன்னா ஸ்டாமினாக்காக. இது ஒன்று சாப்பிட்டவங்கள மயக்கம் வராது. இல்லை, கொஞ்சம் பிபி எல்லாம் டவுன் ஆகாமல் இருக்கும். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. அவர் வைக்கப்படுறாரு. நீ கொஞ்சம் அழகா இருக்கல, அழகுல மயங்கிட்டு வைக்கப்படுறாரு. நான் மாஸ்க் போட்டுன்னு இருக்கேன், நான் அழகா இருக்கேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பார் ஸ்டாமினாக்காக இன்னும் வச்சிருக்கேன் அந்த பஞ்சு மிட்டாய். இன்னும் அந்த கீழேருந்து அந்த மலை மேலே போகணும். நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு அங்கே பச்சை கலர் போட்டு இருக்கு பெருசா பில்லர். வெல்கம் மௌல காலிக்கோ அப்படின்னு போட்டுருக்காங்க. அங்கே மெயின் ரோட்லேருந்தே நடக்க வச்சுட்டு இப்போவே பாதி எனர்ஜி போயிடுச்சு, பாதி காலி ஆயிடுச்சு. அதுதான் பூஸ்ட் கொடுத்துருக்கேன். உன் பூஸ்ட் இங்கே நசங்கி சோங்கி போயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த பூஸ்ட் அங்கே வரைக்கும் போனாங்கன்னா போகுது. வந்துட்டோம் ஃபைனலி. வி ரீச்ட் மௌலகாளிகா டெம்பிள், அம்மன் டெம்பிள். என்ன இந்த ஒரு பாடி அங்கேயே நின்றுச்சு. இந்த படிக்கட்டு கூட ஏற முடியல என்னால. நீ தானே ஏதோ லாக் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், வரணும்னு. ஒரு யூடியூப் பிளாக் பண்றேன்னு சொல்ற காரணத்துக்காக என்னையே லாக் பண்ணிடுவீங்க. இல்லை, அதனால அப்புறம் பேசுவேன். பேசாம போறியா, வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா. அவர் பிரதர் now tourist guider. மோசம் தாப்பா பட் மோசமா பண்ண மாட்டான், கொஞ்சம் மோசமா பண்ணுவான். 2 கிலோமீட்டர் அப்படி சொல்லி அந்த பையன் கூட்டி வந்திருக்கான். 2 கிலோமீட்டர். ஓ, அது 2 கிலோமீட்டரா? சரி, ஆமாங்க. ஸ்டெப்ஸா என்ன யாரு கவுண்ட் பண்றீங்க? என்ன யாருமே கவுண்ட் பண்ண மாட்டீங்க. நான் பண்றேன். அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. என்னடா ஓடி புடிச்சு விளையாடுறீங்க? இந்த கேம் நீ போய் விளையாடு பாப்போம், எப்படி விளையாடுறீங்க. என்ன ஒரு விளையாட்டுத்தனம். என்ன ரெண்டா சுத்துது? அப்படியே ஓட முடியல. நீயே சுத்து. ஓட முடியல. ரெண்டும் ஒரே மாதிரி சுத்துது பாரு. என்னால முடியலடா. கோவிலுக்கு போயிடலாம். அதை விட்டு குறுக்கால ஓடுறாங்க. நம்மளால ஓடவும் முடியல, ஒளியவும் முடியலன்னு சொன்னாங்களே, அது இருந்தாலும் போல இருக்கு. இப்பதான் புரியுது. இந்த மாதிரி தண்ணி அதுவும் டார்க் கலர்ல இருக்குல்ல, உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. டக்குன்னு ஏதாச்சும் இப்படி கை வந்து அப்படியே நம்ம பிடிச்சிச்சுன்னா அது என்ன சொல்லு. தேவதை இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா கோவில் ஃபுல்லா நாக கோவிலா இருக்கு. போய் பார்ப்போம் வாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் லிங்கத்தை தான் நம்ம பார்த்துருப்போம், சிவன் உருவத்தை பார்க்க மாட்டோம். இங்க பாத்தீங்கன்னா சிவன் உருவமே இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆன உடனே இப்படி பெல் அடிக்கணும். போதும், அப்பதான் சாமிக்கு வந்து தெரியும் நம்ம வந்திருக்கோம்னு. வீட்டுக்குள்ள போகும்போது காலிங் பெல் அடிச்சுட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி பெல் அடிச்சுட்டு போனோம். வாங்க போவோம். அம்மா முடியல. சரி, எத்தனையா?
வந்துட்டேனோ எனக்கு தெரிஞ்சு 108 கால் பண்ணுங்கப்பா, முடியலப்பா என்னால. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். எல்லா கோவில்லையும் நம்ம தலைவர் தான் ஃபஸ்ட்டு இருப்பார்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கேயும் நம்ம தலைவர் தான் ஃபஸ்ட்டு இருக்கார். அவர் வேறு யாரும் இல்லை, எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் வாங்க. எவ்வளோ அழகாக சபரிமலை மாதிரி ஒரு காட்டை வந்து உடச்சி அதுக்கு நடுவில் ஒரு கோவிலை கண்டுபிடிச்சி, இயற்கை எவ்வளோ ஒரு அழகுல. ஆக்சுவலாக அந்த ரோடு எப்படிமா போட்டாங்க அதை சொல்லுங்கம்மா. இந்த கல் எல்லாம் யார் எடுத்துன்னு வந்து போட்டா அப்படின்னு பார்த்தா எல்லாம் நம்ம அம்மா அப்பா தம்பிங்க தான் எடுத்துன்னு வந்து போட்டாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க எல்லாருமே மிலிட்ரி செலெக்ஷனுக்காக ட்ரைனிங் பண்ணுவாங்கல்ல. சொல்லக்கூட முடியல என்னால. பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போனேன். அவன் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, மேடம் இந்த கல் எல்லாமே இந்த மிலிட்ரி ஆளுங்க ட்ரைனிங்க்கு வரும்போது அவங்கள ஓட விடுவாங்க. அந்த மாதிரி ஓட விடும்போது கல் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அவங்கெல்லாம் செட் பண்ண இடம் தான் இந்த அழகான பாதை, நம்ம நடக்கிற பாதை. வாவ் வாவ், இங்கே ஒரு செமையான ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது. மிலிட்ரி செலெக்ஷனுக்கு நானும் போகிறேன். இந்த மலையில் அழகாக அந்த கல்லில் தலைவர் எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த வருஷத்தில் செதுக்கியிருக்காங்களா? 2060 60 இல்லை, அது இந்த எழுத்து பேர் வந்துட்டு 7 8 இது பேர் 7 8 தெரியல நம்பரு. நான் அடுத்த தடவை நல்லபடியாக நோட் பண்ணிட்டு சொல்கிறேன். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு காட்டில் இப்படி நடந்து போகிற ஒரு இடத்துல எவ்வளோ அழகான ஒரு ஸ்டாச்சு பாருங்க. அங்கே ஒரு யானை சிலை செஞ்சுருக்காங்கடா, போடா அதை போய் பாடுறா. வாடா சீக்கிரம். பார்ட் 1 பார்ட் 2 பாடுறாங்க. பார்ட் 1 பார்ட் 2 அது. அவங்க சொன்னது வேற யாரையும் இல்லைங்க. இன்னும் அங்கே போனோமாண்டா 8 கிலோமீட்டர். என்னடா என்னோட ஃபாஸ்ட்டாக போய் முன்னாடி நின்ட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? அவள் ஃபாஸ்ட்டாக போகல. இப்போ அங்கே போனோடனே அந்த பேக்கை கொடுப்பா பாருங்க என் கையில். பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் அங்கே நிற்கிறீங்க? தயவு செய்து இந்த பேக்கை போடுறா. சாம்பார் ஆப் எனக்கு அழகாக போட்டிருக்காங்க அந்த ஸ்டெப்ஸை. ஒன்று தொட்டு கும்பிட்டுவாமா அப்படியே? எல்லாத்தையும் தொட்டு கும்பிடுந்தாடா வந்துட்டு இருக்கு. உங்களை விட எனக்கு தாடா புண்ணியம் அதிகம். போடா இருக்கும் முடியல. நான் தொட்டு கும்பிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் பாரு. இப்போ எங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போற மாதிரி முட்டி போட்டு தவழ்ந்து போயின்னு இருக்கிற. என்ன கோவில் இருந்துச்சா? முட்டி வலிதாடா வந்துச்சு. கோவில் எங்கடா வந்துச்சு? வெறுப்பா பண்ணாதீங்கடா, போங்கடா அந்த பக்கம். என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. இந்த மாதிரி ஒரு வழியில் இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க இந்த சிவன். முடியல எனக்கு. அவ்வளோ நேரம் குளிருதுன்னு இந்த கோட்டை போட்டு விட்டீங்க. இப்போ தார் மாற உள்ள வேகுது. ஐயோ என்னோட டானிக் எனர்ஜி எங்க இங்கே இருக்கும். நமக்கு எனர்ஜி முக்கியம்ப்பா. இது இருந்ததுனால தான் கொஞ்சம் பிபி சுகர் எல்லாம் லோ ஆகாமல் இருக்கு. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? காலையில் ஏற ஆரம்பிச்சு மத்தியானம் ஆயிடுச்சு. வெயில் அங்கேருந்து நடந்து வந்த பாடி இங்கே ஒரு இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன தெரியுமாங்க? இதுக்கு பேர் ஒரு ஹார்ட். ஆட்டா? இந்த ஹார்ட் மேலே தான். ஓகே, இப்போ இந்த ஆட்டோ ஓகேவா? ஓம் சிவோகம் ஓம் சிவோகம். செம்மையாக இருக்கார் பாருப்பா. ரகு, யாரும் நான் வரேன்னு தெரிஞ்சுட்டு என்னோட ஸ்டாச்சுவை செதுக்கியிருக்காங்க. அங்கே பாரு அப்படியே வேற லெவலில் இருக்குல்ல ஆர்ட்டு.
எப்படி கூச்சமே இல்லாமல் இதெல்லாம் சொல்கிறேன்? கூட்டமே நம்ம எப்படி சொல்கிறது, அப்படியே நீ வச்சேன்னா அப்படியே என்ன சொல்லுவாங்க, மேட்சிங் ஃபுல் மேட்சிங்காக இருக்கும். ஃபைன் 7 டிஃப்ரென்ஸா? ஃபைன் 7 டிஃப்ரென்ஸ் மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸாக கண்டுபிடிக்கும். அப்படியே மூஞ்சி தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் வயசான அந்த மண்டையும் பாரு, அந்த கண்ணை பாரு, மூக்கப்பாரு, வாயப்பாரு, மண்டை மேலே இருக்கிற கொண்டையப்பார். அங்கே ஏதோ டிஃபன் கடை இருக்குது, நம்ம தம்பி ஏதோ வாங்குறான். அக்காக்கும் சேர்த்து வாங்குவான்னு நினைக்கிறேன். ஏம்மா தம்பி, இந்த நேரத்தில் தான் தம்பி கண்ணுக்கு இப்போ மட்டும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்குறீங்க சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பேர் பரு கட்டு. நீ சாப்பிடும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. யார் சாமி இவன்? இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. வேற லெவலில். எப்பா இவர் ஏதோ ஒரு சாமி தான் நினைக்கிறேன். மங்கி கிங். ஓ, இப்போ தான் அங்கே ஒரு 2 ஸ்டாச்சு பார்த்துட்டு அப்படியே நடந்து வரும்போது மறுபடியும் நம்ம தலைவரை இங்கே அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. வேற லெவலாக இருக்கே ப்ராப்பர்ட்டி. தடவை வரும்போது ஆட்டோவில் கூப்பிட்டு போயிருக்கும் முடியல. வெறும் 150 தான் வாங்குவானா ஆட்டோக்காரன். ஒரே ஒரு வாட்டர் கேன் எடுத்துன்னு வரத்துக்கே இவ்வளோ பேசுறியே. என் நிலமையை பார்த்தீங்களா? ஹேண்ட்பேக், ஜாக்கெட், இதெல்லாம் தூக்கிக்கிட்டு நான் மேலே நடந்து வரணும். அந்த வாட்டர் கேனை தூக்கின்னு வரத்துக்கு நடக்க முடியாது. பட் ராஸ்கல் இனிமேட்லேருந்து யாருன்னாச்சும் நான் கூப்பிட்டு வந்தேன், தப்பி தவறி கூட நான் சொல்ல மாட்டேன் இந்த கோவிலுக்கு போகலான்ட்டு. எப்பா பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்துறா. ரொம்ப தூரம் வந்துட்டோம், இந்த ஸ்டாச்சுலாம் காணும். பண்ணுறவன் நம்மள மாதிரி டயர்ட் ஆகிட்டு இருப்பான். விட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்புறம் மேலே போ. இங்கே வாட்டர் கேனும் ஹேண்ட்பேக்கும். ஓ மை காட், சாரி. நான் ஹேட்ஸ் ஆஃப் சொன்னேன் உன்னை எரும மாடு. இந்த 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 பார்ட்டிக்கே இந்த மாதிரி ஒரு வழினா ஆக்சுவலி உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க? ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் மேரத்தான் ரன் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. கால்லாம் வலிக்குது. அப்போ இந்த பாடி நினச்சி பாரு. இந்த பாடி போகும்போது மீன் பாடி வண்டியில தான் கூட்டிட்டு போனோம். போங்கப்பா. We are reached there. ஓகே, உங்களுக்கு இப்போ நாங்கள் வந்துட்டு தமிழில் 1 2 3 கத்தர போகிறோம். ஓகே, நீ கத்துற போறியா இல்லை கற்றுக்க போறியா? சொல்ல போகிறேன். 1 2 3 4 5 சொல்லுங்க. 1 3 2 4 ஆச்சு. என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு. இப்போ வந்து 6 7 8 9 10. 6 2 1 9 10. வேற லெவலில் சொல்கிறா நம்ம தம்பி. வாங்க, வழுக்க போதே கை பிடிச்சி மேலே ஏறுன்றேன். ஏதோ ஆசையா தூக்குவே நினைச்சா கையை பிடிச்சி மேலே ஏறுறா. நீயா பேசியது நீயா பேசியது. படிக்கட்டில் ஏறினா கால் வலிக்குதுன்னு சொல்ல இங்கே கூட்டின்னு வரோம் பாருங்க. இங்க கூட்டு வந்தியா? செமையா இருக்கு. இது அதை விட ரொம்ப கரட்டு மூடா இருக்குதா பாதை. மேன் vs வைல்டு பேர் கேர்ள்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். 2 பேர் பார்க்கணும் இல்லை எங்கள் 2 பேரை பார்க்கும்போது ஏய் சீக்கிரம் வாங்க, கால் வலிக்குது எனக்கு. கேமராமேனுக்கே கால் வலிக்குது. லெஃப்ட் கால் சைடு வாங்குதே. என்னம்மா சாஞ்சிச்சு பாடி அந்த சைடு? அந்த பாடி சாஞ்சி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. உயிரை ஊசல் பிடிச்சிட்டு வந்துருக்கேன். வந்துட்டோம் ஃபைனலி. ஏதோ ஹிந்தியில் போட்டிருக்கு. இந்தியா நேபாளியா அது? ஃபைனலி வி அரைவ். அந்த சைட்லாம் பாரு ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு. இறங்கும் போது ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. இவ்வளோதான் படிக்கட்டு. வா, ரேஸ் டெம்பிள். வீட்டுக்கு போய் தூங்கலாமா? ஹலோ செல்லம் மேடம், வாங்க வாங்க வாங்க.
போடா. சரி வந்துட்டு வா 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 வா. ப்ரே பண்ணிட்டு உடனே கீழே இறங்கிடுவோம். கடைசியாக நாங்கள் வந்துட்டோம் இந்த கோவிலுக்கு. எஸ் 1500 ஸ்டெப்ஸு ப்ளஸ் ஒரு 100 டோட்டலாக 1600 ஸ்டெப்ஸை தாண்டி அப்படியே அத்லட்டிக் மாதிரி குட்டுன்னு ஓடி வந்து இங்கே பூஜை பண்ணிட்டேன். ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு பூஜைலாம் பண்ணிட்டோம். இது வந்துட்டு காளிகா மந்திர்னா அம்மன் காளி இருக்காங்களே அவங்களோட கோவில் இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில். இங்கே வேர்ல்டில் இருக்கிற நிறைய ஹிந்துஸ்க்கு வந்துட்டு இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப பிரபலமாக தெரியும் அவங்களுக்கு. அவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இங்கே வருவாங்க. இதே மாதிரி இன்னொரு கோவிலும் இருக்குது. அந்த கோவில் வந்துட்டு நம்ம அடுத்த தடவை இங்கே வரும்போது அடுத்த பிளாகில் நம்ம பேசுவோம், சரியா? இதே மாதிரி இன்னொரு கோவில் இருக்குது. இப்போ இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா சூப்பராக மவுண்டன்ஸ்லாம் இருக்கும். வாங்க அப்படியே போங்க, அப்படியே போவோம். அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் மவுண்டன்ஸ்லாம் தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை மவுண்டன்ஸ்லாம் தெரியுது, நம்மளோட ஹிமாலயா. நல்லா இருக்குல்ல? அற்புதமான காட்சி. ஓகே, இந்த பக்கம் வாங்க. நாங்கள் சொல்லும் போது நம்மள பாருங்கள், இந்த பையன் அந்த பையன்லாம் இருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் வந்துட்டு மிலிட்ரி ட்ரைனிங்காக ட்ரெயின் பண்ணுறாங்க. நாங்கள் கீழேருந்து நடந்து வந்தோம். கீழே பார்த்துட்டு ஆள் வராங்களே. இல்லைடா, அவன் ட்ரைனிங் பண்ணுறாங்க மாதிரி நான் நடந்து வர்ற மாதிரி. அவங்க டெய்லி வந்துட்டு ரன்னிங் வருவாங்க. இங்கே கீழேருந்து மேலே வரைக்கும் வந்துட்டு ஒரு வார்ம் அப் செக்ஷன் மாதிரி ஓடி வந்து திருப்பி கீழே போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பழைய பிள்ளைங்க இந்த வயசில் என்னமா ஹார்ட் ஒர்க் பண்ணுதுங்க பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான காட்சி தெரியுதா? அந்த ஸ்கை, லைட் ஸ்கை. நான் ஏன் இப்படி நிற்கிறதுன்னு பார்க்குறீங்க? அப்போ கொடையை வச்சு இந்த கொடை இப்போ கொடை இல்லை, அந்த கொடையோட இமேஜினேஷனில் நிற்கிறேன் நான். பட் ஆனால் அதே போஸ்ட் தான். அந்த பெல்லு, இங்கே சிங்கம், அப்படி நிற்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பழைய மெமரிஸ் பேக். A few hours later. ஃபைனலாக நாங்கள் வந்து இறங்கிட்டோம். என் கால்லாம் அப்படி ஒதுருது. சாரி, எதுவுமே பேச முடியல. போகும்போது பேசுனது ரொம்ப டைம் ஆகிடுச்சு போல இருக்குது. இறங்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருக்குது. இந்த இருட்டில் எதுவுமே பேச முடியல. இப்போ தான் ஃபைனலாக கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்திருக்கோம். சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆமாம், அதனால தான் தைரியமாக கொஞ்சம் பேசுகிறேன். ஏன்னா காட்டில் வழியாக கீழே இறங்கும்போது சத்தமாக நம்ம பேசிட்டு சிரிச்சுக்கிட்டுலாம் வரக்கூடாது. அனிமல்ஸ்லாம் கிராசிங் ஜோன் அது எல்லாமே. அதான் ரொம்ப பயந்துட்டேன். என் கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒதுருது அப்படி. ஏன்னா பயம் ஒரு பக்கம் இறங்க முடியல. இப்போது மெதுவாக தான் வீட்டுக்கு போயிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பை நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். அடுத்த தடவை யாரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கீழேருந்து ஆட்டோ, வேனு, பைக்கு ஏறி போயிடுங்க. அந்த சைடு வேறு ரூட் இருக்கா? நம்ம போகும்போதே ஆட்டோவில் போயிட்டு இருக்கலாம். நிலமை ரொம்ப பேட் ஆகிடுச்சு. வாங்க. ஓகே, ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஒரு 2 கடைங்க இருக்குது. ஆமாம், 2 லைட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த தடவை வேறு ஒரு இடத்துக்கு, நல்ல இடம், நல்ல பிளாகாக நாங்கள் எடுத்து போடுறோம். இப்போதைக்கு இதோடு நம்ம முடிச்சிடுறோம். பாய்.